நான் ஜெயச்சந்திரன் கடலூர்லேருந்து வரேன். மெக்கட்ரானிக்ஸ் மஹேந்திரா காலேஜில் நான் படித்தேன் சேலத்தில். நான் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் தான் 1 1/2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டில் அவ்வளோ செட் ஆகல எனக்கு. ஸோ வேறு ஃபீல்டுக்கு போகலான்னு சொல்கிறப்ப தான் எம்இசி இது ஜாயின் பண்ணேன். ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்தது. அதில் ஆல்ரெடி அங்கே படித்து வேலைக்கு அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசினேன். அவங்களும் நல்லபடியாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தா ரொம்பவே நாலேஜபிளாக இருந்தாங்க. நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, யூனிட் கன்வர்ஷன், ஷீட் மெட்டல், அந்த பேசிக் டிசைன் ஃபண்டமெண்டல்ஸு, மெக்கானிக்கல் டிசைனுக்கு தேவையான பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. வெல்டுமெண்ட்டு, ஷீட் மெட்டலு, அப்புறம் அதில் பெண்டிங் கால்குலேஷன், கே ஃபேக்டர், இந்த மாதிரி நிறையா பேசிக் ஃபண்டமெண்டல் எல்லாத்தையுமே சொன்னாங்க. அதை பற்றி ஒரு கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் டிசைனிங்னா என்ன, அதில் எப்படி போய் அந்த கரியரை சர்வே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் செல் பற்றி சொன்னோம்னா, நம்ம ஃப்ரைடே வந்து ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருந்தேன். அங்கே போனோடனே அங்கே வந்து டயக்ராம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. இப்போது கொஞ்சம் ஓரளவு தான் பெட்டராக, அந்த அளவுக்கு நான் நினச்ச அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்போ பிளேஸ்மெண்ட் செல் பார்த்தீங்கன்னா, நம்ம செலக்ட் ஆகிற வரைக்கும் நம்மள மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் கம்பெனி ரெஃபர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பிளேஸ்மெண்ட் பற்றிலாம் எந்த கவலையும் பட தேவையில்ல.